வணங்கி இங்கு இதிலிருந்து அருள் அளித்துக் கொண்டிருக்கின்ற சாமுண்டாதேவி சமேத ஸ்ரீ ஞானவீர பெருமானுடையது திருவடி கமலங்களை வேண்டி நெற்றிக்கண் காட்டிலும் குற்றம் குற்றமே என நடுத்தீர்ப்பு வழங்க வந்திருக்கின்ற அனைவர்களே, அரசியல் உலகின் நேர்களே, எதிரணியிலே வீட்டிருக்கின்ற அரசியல் உலகத்தின் தந்தைகளாக வீட்டிருக்கின்ற எதிரணியினரே, ஆன்மீகத்தின் விவேகங்களாக விளங்குகின்ற எமது அணியினரே, சபையோரே அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய சமுதாய வளர்ச்சியில் அறிவியலா ஆன்மீகமா பெரிதும் பங்களிப்பு செய்கின்றது என்பதை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது கல்தோண்டி மண்தோண்டா காலத்திலிருந்து தமிழனுடைய வாழ்வியல் நலனிலே ஆன்மீகம் என்பதை அவன் தன்னுடைய அடிநாதமாக தன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்ற ஒன்றாக, தன்னை முழுமைப்படுத்துகின்ற ஒன்றாக, இந்த உலகத்திலே வாழ்கின்ற நெறியாக கடைபிடித்து வந்தவன். இவர்கள் சொல்லித் தந்தார்கள், அதை செய்யவில்லையா, இந்த புண்கவில்லையா, முன்னவில்லையா, முழங்கவில்லையா என்று முழங்கிவிட்டு போயிருக்கின்றார். எல்லாம் செய்கின்றது உங்களை அறிவியல் ஏற்றுக்கொள்கின்றோம். பத்திரிகைகளை நேரங்களை நடக்கின்ற செய்திகள் எல்லாம் உங்களுடைய விஞ்ஞானம் தந்த பெறுவர்கள் ஐயா. பாரதார மாணவிகள் கற்பந்திலிருந்து கலப்பிலிருந்து விபச்சார விடுதலிலிருந்து இணையதளங்களை பார்வையிட்டு மனிதவை போறதிலிருந்து அத்தனைக்கு வித்திட்டது உங்களுடைய விஞ்ஞானம். இவ்வளவோ அந்த விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சியினால் இன்று எங்களுடைய சமுதாயமானது அழிப்பாதையை போய்கொண்டிருக்கின்றது. உலகமே அறிந்த முடியும். அதனை மூழ்கி கருத்துக்களை முன்வைத்து அமர்ந்திருக்கின்றார்கள். பாவம், பரிதாபம், கைதட்டி விடுதலை பாவம். ஆனால் நான் சொன்னது போல முன்னர் ஆரம்ப காலத்திலே இருந்து நாங்கள் இலக்கிய பார்வையை பார்க்கலாம், வரலாற்று ரீதியாக நோக்கலாம், சமுதாய வாழ்வியல் நோக்காக நோக்கலாம். பல்வேறு விதத்தில் நாங்கள் பார்த்தாலும் அந்த ஆன்மீகம் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. எங்கும் வள்ளுவன் சொன்னான், பையத்தில் வாழ்வாங்கு வாழ்வன் வாழ்வையும் தெய்வத்தில் வைக்கப்படுவன். அப்ப அந்த பையத்தில் வாழ்வாங்கு வாழ்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வியல் நிலையிலே ஆன்மீகம் இல்லாமல் வாழ்கிறது இல்லை. ஆகவே அதை அவர் கண்டுவெளியை ஆச்சரியமாக சொன்னார். மையத்தில் வாழ்வாங்கு வாழ்வது என்று சொன்னால் அந்த எங்களுக்கு அந்த இலக்கியங்கள் கூறுகின்றது. அறம்பொருள் இன்பம் அந்த நாட்பொருளை தலைவாளன் சொல்லி இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அறத்தை கடைபிடித்து அறத்தழுவி நாங்கள் வாழ வேண்டும். அரசின் அடிப்படையிலே பொருளை ஈட்டி அந்த அறத்தை நாங்கள் இந்த ஆலயங்களில் நடைபெறுகின்ற அன்னதானம் முதலான அந்த கைங்கரியங்களூடாக நாங்கள் அறத்தை தான தர்மங்களை செய்து அந்த அறத்தை நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வாங்க வாழுகின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டும். அறத்தை கடைபிடித்து அரசின் அடிப்படையிலே பொருளை ஈட்டி அதை நாங்கள் செய்கின்றோம். எல்லாரும் தெரியும், நாங்கள் வாணிபம், உணவு அப்படியான தொழில்களை நாங்கள் இன்றைக்கு செய்கின்றோம். கால கூட்டத்துக்கு இந்த மாதிரி மாறி நாங்கள் சில தொழில்களை செய்து கொண்டிருந்தாலும் இது எங்களுடைய மரபுகளை தொழில்களை நாங்கள் விடவில்லை. அந்த அரசின் அடிப்படையிலான தொழிலை பின்பற்றி அந்த அரசை பொருளை இட்டு அந்த பொருளை கொண்டு இந்த தானதர்மங்களை செய்து அதனால் கையெழுப்பெறுகின்ற இன்பத்தை முறையாக அனுபவித்து இறுதியாக வருகின்ற அந்த முடிவை நாங்கள் அடைகின்றோம். அதற்கு எங்களுடைய சமயம் எங்களுடைய வாழ்க்கையை வழிவிட்டு இருக்கின்றது. நாங்கள் அந்த வழியை தான் எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சொன்னார் சாதவர்களுடைய கருத்துக்கள் சிலவற்றை நான் முன்வைத்து அந்த ஆன்மீக நிலையில் அந்தோட்டு புலப்பட்டு வந்தது, இன்னும் புலப்படுகின்றது, இனியும் இல்லை என்ற அனுத்தரமாக அந்த கருத்தை முன்வைக்கத்தான் நான் அதை சொல்ல வருகிறேன். அவையார் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், அறிவியது மாநிலராக பிறந்தது மாநிலராக பிறந்த பாலையில் 3 கோடி இங்கு பிறந்தது 3 கோடி இங்கு பிறந்த பாலையில் ஞானமும் கல்வியின் நயத்தலது ஞானமும் கல்வியின் நயத்த பாலையில் தானமும் தமமும் தாண்டியதல் கல்வி தானமும் தமமும் தாண்டியதாகி மாணவர் நாடு மதுரத்திடுவேன் மாணவர் நாடு மதுரத்திடுவேன் என்று சொன்னது அந்த ஆன்மீகம் என்ற முத்தி எங்களுடைய ஆன்மீக விடுதலையுடைய அந்த லட்சியம். அப்ப இங்க சான்றோர்களுடைய கருத்துப்பத்தை அவர்கள் அனுதரமாக முன்வைத்தார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனை பாடாமல் வாழ செய்கின்றது, முழுமனிதனாக வாழ செய்கின்றது, அவன் பிறவியெடுத்த பயனை முழுமையாக பெற்று தருகின்றது. எல்லாம் ஆன்மீகத்தான். உயிரிழக்க வேண்டாம் என்று சொன்னார். இன்று மாறிடுது. நெற்கவை இல்லாத உயிரிழக்க வேண்டாம். எல்லாம் அதுக்கிறாங்க. அதுக்கெல்லாம்
ஏதோ மக்களை கேட்டாலும் தெரியும் கிராக்கி கோயில மறந்து இருக்கும் என்ன நடக்கலாம் தெரியாது வந்தா போல அதான் அதுக்கெல்லாம் இப்ப படிப்பு நடக்கு அதிகமான சிலம்பர கலாச்சாரத்திலிருந்து சாகானது 64 கலைப்புள்ள கட்சிகள் இருக்கு அறிவியல். ஆனால் அந்த ஆன்மீகம் இன்றைக்கும் நாங்கள் நவீன பழைய புதிய என்பதற்கிணங்க நாங்கள் நவீனத்தில் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் ஆன்மீக நாட்டு மொழியாக இருக்கும். நடுவர்கள் ஏற்பது மின்சாரம் நிறுவன துணிக்கப்பட்ட நடக்கும் சொல்லலாம். சொல்லுங்கள் குணரத்னம் அவர்களே. மின்சாரம் இப்பொழுது துண்டிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? உடனே குத்து விளக்க தேட வேணும், சேர்த்து திடீரை கொண்டு தேட வேணும். விஞ்ஞானம் அறிவியல். ஆனால் ஆன்மீகம் அப்படி இல்லை. விஞ்ஞானம் இன்னும் தெரிவித்தில்லை. ஒரு மாயப்பட்ட நிலையிலான விஞ்ஞானங்கள் ஆன்மீகங்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாம் சொல்லி யுத்தத்தை எடுத்தார் எதிரணியில். இன்னைக்கு எல்லாம் நஜர் நிலையில போய் கோவணத்தோட நாங்கள் இருக்கிற காரணம் உண்டாகலாம். கருணையப்பட்ட காலத்துல நாங்கள் இன்னைக்கு எல்லாம் நஜர் நிலையில இருந்தவர்கள் உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் உறவுகளை பிரிந்து சொந்தங்களை இழந்து இன்னைக்கு எல்லாம் ஏதிரிகளாக இருக்காதையில இருக்கிறார்கள். அந்த நேரமாக இந்த அறிவுலகம் காணப்படுகின்றது. அந்த அறிவுலகத்தை நாங்கள் நிறைவேற்பது அதனை நிலவரம் செய்வது. ஆனால் அந்த நிலையில வந்து அதுக்குள்ளே அகப்பட்டவர்கள் சொல்லுங்கள். அந்த இறுதிக்கட்ட அந்த நிலையில உள்ள ஒவ்வொரு தங்களுடைய அது எந்த ஆன்மீக கடவுளாக இருக்கலாம். தங்களுடைய தெய்வங்களை வீட்டில் செய்தார்கள். தெய்வங்களை தாங்கள் இறுதியில் முடிந்தார்கள். கடவுளை இறைவார்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த நெருப்புகளை வென்று கொண்டிருந்த அந்த தவித்துக் கொண்டிருந்த நெருப்புகளை இருந்து அறிவியலை பற்றி யோசிக்கவில்லை. கடவுள் உண்டத்தான் வேண்டினார்கள். அந்த ஆன்மீகம் வழிபட்டு சென்றது. ஆன்மீகம் அந்த ஆன்மீகம் கைவிடுத்து என்பதை அறியும் முறையாக நம்புகிறேன். ஒரு காலத்தில் இல்லை, வரலாற்று பார்த்தால் ஒவ்வொன்றும் அவர்கள் அந்த சொன்னார்கள். அந்த பழமையில சீடியில பாட்டு போடுவதையும் பெண்களை அதற்கு கணக்கு எல்லாம் சொல்லி கொண்டு போனார்கள். நான் கேட்கின்றேன், இந்த திரியான சம்பந்த முதலாளத்தை இவர்கள் பாடிய போது நீங்களா பின்னால் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு தெரிஞ்சது வீடியோ எடுத்து பட்டிமன்றத்தை வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதுல உண்மைக்கு அழிவு இல்லை. ஆன்மீகம் இன்றைக்கு நிலவரம். ஆன்மீகத்தை அழிகிறார். அது தெய்வீகமானது. அந்த பாடிய அந்த பாடல்கள் வந்து அக்கறை பிள்ளைகள் இன்றி அதில் எதுவும் அந்த கருத்து சேவைகள் இன்றி அதனுடைய பொருட்கள் முரண்பாடுகள் இன்றைக்கு அது அப்படியே வீடுகளிலே பதிக்கப்பட்டது. அந்த வீடுகளில் இந்த வெளித்தவர்கள் செவ்வடுகளிலே பதிக்கப்பட்டது. பின்னர் காலகட்டத்தில் விஞ்ஞானம் வளர அது அச்சுவாக இன்றைக்கு ஊழலாக வெளிவருகின்றது என்று நாங்கள் அதை கல்வியை பார்க்கின்றோம், படிக்கின்றோம், புரிந்திருக்கிறோம். அது ஓகே. நான் சொன்னேன், கால இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய ஆன்மீகமும் அது மறந்து கொண்டு நீங்கள் எப்படித்தான் உங்களுடைய விஞ்ஞானத்தை வளர்ப்பணி போனாலும் அதற்கு போட்டு வளரக்கூடிய ஆன்மீகம் ஆகவே அன்றும் இன்றும் நிலவருவதும் மக்களை நெறிப்படுத்துவதும் மக்களால் வேண்டப்படுவதும் சமுதாயத்தை நெறிப்படுத்துவதும் இந்த ஆன்மீகமே என்று சொல்லி ஆன்மீகவாதிகள் எல்லாரும் இறைவனால் அவதரிக்கப்பட்டவர்கள் அவராக உங்களுடைய விஞ்ஞானிகளும் அறிவாளிகளும் வந்து இறந்து போனார்கள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி குணரத்னம் அவர்களே. குணரத்னம் அவர்கள் எதிரணியினுடைய வாதங்களை சிலவற்றை வெற்றி தொட்டு பேசியிருக்கிறார். இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, அது சரி. அறிவியல் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளை எப்படி பாழாக்குறது தெரியுமா என்று எதிரணியினரை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். உண்மையிலே ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயத்திலே இன்றைக்கு எங்களோட சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. பல பெற்றோர்கள் நெஞ்சிலே கை வைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பிள்ளைகளை எப்படி நாங்கள் வளர்த்தெடுப்போம், எப்படி நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்போம், எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் எங்களை போல வாழுமா என்று ஏங்கி தவிக்கின்ற ஒரு காலநிலையிலே இன்றைக்கு பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த அறிவியல் வேகத்தாலே எங்களுடைய பிள்ளைகளுடைய தடம்புறகின்ற ஒரு நிலை. இதை சொல்லுகிற போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. ஒரு புலியன் பிறந்து அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டது. பிறந்து இந்த தம்பி மாதிரி சின்னனா இருக்கிறப்போ அவருக்கு அட்டகாசம்.
அட்டகாசம் என்றால் அடிப்பான், உடைப்பான், சினிமாவில பாரத மாதிரி கராட்டிகள் அதுகளெல்லாம் எடுப்பான், மோட்டர் சைக்கிளை முறுக்குவான். என்னடா சங்கர இவன் இந்த புடியன் புடியா கிடக்க என்ன காரணம் என்று அதை விஞ்ஞானி மருத்துவ ரீதியாக ஆராய்ந்தார்கள். அப்போதுதான் தெரிந்தது, அந்த பிள்ளையை தாய் கருவிலே சுமக்கிற அந்த காலத்திலே பார்த்த படங்கள் எல்லாம் பயங்கரமான சினிமா படங்கள். அதிலே வந்த காட்சிகள் எல்லாம் இந்த புடியன் விடுகிறான் ஜடார் குடார் என்று. ஏனென்றால் அது அப்படியே படிந்து போய்விட்டது. இது உண்மை. ஒரு வீட்டிலே ஒரு தாய் கருவுக்கு 3 மாதம். அந்த நேரம் அந்த வீட்டிலே இருந்த அது ஒரு மூலகட்டதாக்கும், அது அந்த வீட்டிலே இருந்த ஒரு சகோதரம் என்ன இருக்குது, பாரபுராக்கள் தன் தங்கச்சியை பார்த்து நாவூறுபடுத்தி விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு பெரிய ஒரு வெள்ளி படத்தை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னுக்கு தூக்கி விட்டாங்க. இந்த வாரவன் அதை பார்க்கறதுக்கு இந்த தங்கச்சியை வாயும் வயிறுமா இருக்கிற நேரம் பார்த்து ஏதாவது நடந்து விட்டால் என்ற அந்த சகோதரமா அது குறையல்ல. அதனால இந்த வெள்ளி படத்தை தான் ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷி எழும்பினா முடிச்சா எல்லாம் பார்க்கிறது. 10 மாதம் போச்சது, பிறந்தது புள்ள, பிறந்தால் விரலி இந்த முகத்தில் அந்த புள்ளியை சேருவோம். என்ன நடந்தது என்றால் அதை பார்த்து பார்த்து அது படிந்து போய்விட்டது. இது உண்மை. அதனாலேதான் இப்ப வீடுகளில் எல்லாம் நல்ல வடிவான படங்களை தூக்குறது. அதே ஒரு பிரச்சனை இருக்கிறது. சினிமா எக்ஸ்பிரஸ் படத்தை தூக்கி விடுறாங்க இப்ப வீட்டில. அதிகமான கலண்டர்கள் அது இல்லை. அப்ப புறக்கிறபடி அந்த ஸ்டைல் புறக்கு சும்மா சேட்டை இழுத்து விடும், கர்றாரு தலையை கோதி விடும், அடிக்க வரும். அவை இந்த விஞ்ஞானம் அறிவியல் உலகமும் இப்படி ஒரு நிலையை கொண்டு போகிறது. எனக்கு உணரணும் அவர்கள் சொல்லுகிற போது இன்னொன்று ஞாபகம் பண்றது, மின்சாரம் என்ற பகுதி. ஒருக்கா பஸ்ல ஒரு சீட் என்று நீங்க யோசிக்கூடாது. ஒரு பஸ்ல ஒரு சீட் ஆகுது, பேர் போகக்கூடிய நிறைய சீட்டுகள் இருந்தது. ஒரு சீட்டுல ஒரு ஆம்பளை பையன் இருக்கிறான், பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளையும் போய் இருந்துட்டு பஸ் தானே இருந்தால் பஸ்ஸும் குலுக்க இப்ப காபத்தில குலுக்குறது இல்லை. கிண பேருக்கு சரியான சங்கடம், சுட்டி கொண்டிருக்கிறார். டிரைவர் என்ன இடைக்கிட பிரேக்க போடண்டு இருந்தால் முந்தி கிடங்கு. அப்ப குலுக்கியோட சந்தோஷம் பயணம். இந்த நிலையில 2 பேரும் பக்கத்தை போறாங்க. இருந்தவன் அவன் பேசாம கொஞ்ச நேரம் இருந்தான். பக்கத்தில் இருந்தது நல்ல வடிவான பொம்பளை பிள்ளை. இவன் கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு மேல பொறுக்கவில்லை. மெல்லமாக இடையிலே சுரண்டி விட்டான். சுரண்டி விட்டு அவன் சொன்னான், இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம் வேண்டாம். இவன் சொன்னதான் மின்சார பகுதி. சில நேரம் ஏதாவது தடைப்பட்டு விட்டால் உடனே இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். அவளும் கொஞ்சம் படிச்ச பிள்ளை, கொஞ்சம் சுவாரஸ்யமானவள். கை காலில் கிடந்த நல்ல புதி நல்ல நீண்ட ஆணியும் தானி இருக்கிற செருப்பு கல்லட்டி வச்சு கொண்டு சொன்னால் என்னை சொற்ப நேரத்தில் நிகழ்ச்சிகள் தொடரும். ஐயா பொட்டு கொண்டு பேசாம இருந்தார். அவ்வளவு ஜனத்துக்கு அடிபட்ட முடியுமோ? இந்த பிள்ளை அடிக்கணும் நிக்கிறவன் நாம் வந்து தர்மடி அடிக்கிறவன் கும்பவும் மாட்டோம். இவர்கள் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். அவர் சொன்னால் இன்னும் சொற்ப நேரத்தில் நிகழ்ச்சிகள் தொடரும். இப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இப்போது ஆன்மீகம் இன்றைக்கு என்ற சமுதாய முன்னேற்றத்துக்கு அவசியம் என்று குணர்த்தம் பேசியிருக்கார். இப்ப இதை பற்றி பேச வேண்டியது எங்களுடைய இளம் துடிப்புள்ள அறிவியல் தம்பி, பல்கலைக்கழக மாணவன் தம்பி சுகேசன் அவர்களுடைய பேச்சு. உங்களுக்கு தெரிந்தவர் கொஞ்சம் உற்சாகமாக அவரை பேசுவதற்கு இடம் கொடுங்கள். ஐஸ்லா ஊட்டி நம்ம நடுவரண்டா ஒரு பியூட்டி, லட்சமணா சர ஹீரோ நம்ம நடுவரண்டா ஒரு ஹீரோ. குறிக்கொண்டு எமது நடுவர்களை போன்ற காலம் எமது தரப்பு அணிகளுக்கும் எமது எதிர்த்தரப்பு அணிகள், அதாவது ஆன்மீக போலி சாமிகள் அவர்களுக்கு எமது வணக்கத்தை எதிர்கொண்டு இந்த பட்டிமன்றத்துக்கு இப்ப வந்தே அரவாசிச்சனம் தூங்கிட்டு, அதே சமயம் சம்பந்தத்தையும் அப்பத்தையும் தோருடைய சமயம் பாடினண்டா இதுல முடிச்சனமே நிக்கிற அதை மட்டும் நான் தோடுவோம். அதே சமயம் ஒரு சினிமா படம் இல்லாட்டி ஒரு படம் போட்டா முடிச்சனம் இதுல வந்திருக்கும், அது மட்டும் உண்மை. சரியோ? இது ஆன்மீகம் பின்னுக்கு போயிருக்கிறது.
அதே சமயம் மின்சாரம் இப்பொழுது தற்பொழுது நின்றால் என்ன நிலை என்று கேட்டார் திறப்பு அணிகள். அதே சமயம் இன்று கோயிலில் அன்னதானம் இல்லை என்றால் என்ன நிலை என்று கேட்டு பாருங்கள் நடுவர்களே. எந்த நிலைத்தனமும் இல்லை. நான் அனுபவப்பட்ட ஒரு சாலி. உண்மைதான் என்றால் இப்ப அன்னதானம் வந்த உடனே கடையில ஷாப்பிங் பேக் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சு போகும். பிரச்சனை. நடுவர்களே, தொடருங்கள். 70 முதல் நாம் துறங்குவது வரை நாம் அறிவியலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஊட்டி குளிரை ஒரு நொடியில் தருகின்றது ஏசி, அது கூட ஒரு அறிவியல். பாட்டி குளித்தாலும் முடிகாய வைக்கும் ஹீட்டர், அது கூட ஒரு அறிவியல். நாடு விட்டு நாடு பேசும் இன்டர்நெட் அறிவியல். நீராவியில் புட்டவித்த அந்த கால அறிவியல். அதே ஆவியில் ஓடுகின்ற புகைவண்டியால் உருவாக்கியது இங்க இந்த கால அறிவியல். விடிய விடிய சுற்றி வருகின்றது நம் டிவி அறிவியல். அடுத்ததாக காசிக்கு போனால் பிள்ளை பிறக்கும் என்றது அந்த காலம். இந்த காலம் ஆஸ்பத்திரி போனால் பிள்ளை பிறக்கும் என்பது அடுத்த காலம். இது என்ன சொல்லுகிறார்கள்? ஆன்மீக வாழ்வில் இப்பொழுது தற்பொழுது அறிவியல் வாழ்வே முக்கியம் பெறுகின்றது. அதே சமயம் ஒரு திருமணம் நடக்க போறது யாருக்கு? இருக்கின்றார்கள் எல்லாம் நடந்துட்டு போல கங்காலயா நடக்க போறது என்றால் போய் கேட்கின்றார்களா? சம்பந்தர தேவாரம் தெரியுமா? புள்ள அப்பன தேவாரம் தெரியுமோ? திருவாசகம் தெரியுமோ என்று கேட்க மாட்டார்கள். கோயிலுக்கு போனாலும் போறவரோ அது கேட்க மாட்டார்கள். எத்தனை கால், எத்தனை இதுகள் வச்சிருக்கார், எத்தனை சொத்து பத்து, அதுகளை தான் கேட்கிறார்கள். தவிர தற்காலத்தில் ஆன்மீக இருக்கே எந்தவித இடமும் இல்லை. அடுத்தது இன்றைய காலத்தில் பலர் போலிச்சாமிகளாகவே இருந்து வருகிறார். அதற்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு வீட்டிலே, அதாவது போலிச்சாமின்னு சொல்லுவோம், போலிச்சாமிகள் வந்தார். வந்து இருந்த உடனே சாப்பாடு கொடுக்குறார். புத்துச்சனத்தை மாதிரி கேட்டு தான் கொடுப்பினோம். கொண்டு இலை வைக்க மாணவனாங்க அந்த காலத்துல எல்லாம் வந்தோடனே இலை வைப்பினோம். வந்தோடனே இலை வச்சாச்சு, சாமியார் இருந்துட்டார். அப்போடனே என்ன சாமியார் கைகளை போயிருக்க தண்ணி கொஞ்சம் ஊத்தினார், செம்பு கிடந்த தண்ணிய. அப்ப இவே இல்லாம அதுக்கு சோறு எல்லாம் போட்டுட்டோம். ரெண்டு தம்மதிகள் ஆரம்பிட்டோம். போட்டா பிறகு அவர் அதுல ஒரு கொஞ்சம் தண்ணிய பக்கத்துல பூக்கண்டு ஊத்துறார். அப்ப கேட்டுக்கலாம், ஏன் இந்த பூக்கண்டு இப்ப தண்ணி ஊத்தினீங்களே என்று கேட்க அவர் சொன்னார், செவ்வாயில ரோசா வளருது, அங்க நான் தண்ணி ஊத்தினான் அது கேட்டு. அப்ப அதே சமயம் வந்து இருந்த சாமியார் வந்து இருந்தோட சோறு உள்ள நிரப்பி இருந்தது, அதுல கடையில காணையில. அப்ப உடனே சாமியார் கேட்டார், எங்கேயப்பா கடையோடைய காலையில நான் வெறுஞ்சோறு அப்படின்னு. அப்ப அதே சொல்லிக்கலாம், நீங்க இங்க இருந்து செவ்வாயில ரோசாக்கு தண்ணி ஊத்துறோம், எங்க சொத்துக்கு கீழே இருக்கிற கடையை கண்டுபிடிக்கலாம் போட்டியே, இதான் ஒரு போலிச்சாமி தரம் என்று கேட்டார்கள். இதில் நாம் நின்று பேசுகின்றது கூட ஒரு அறிவியல், அதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். இங்க எமது எதிர்த்தரப்பு தலைவர்கள் கூறினார், வைரவா ஞான வைரவா வாப்பா ஞான வைரவாண்டார். கடையில போய் மட்டும் கேட்டு விடுறாங்க, ஞான வைரவா வா 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 வா, உப்ப கொண்டா புளிய கொண்டான்னு மட்டும் கேட்டு விடுறாங்க, சாத பத்தி தருவாங்க. அது மட்டும் இல்லை. அதே மாதிரி என்ன சொல்றது, கோயிலுக்கு ஆண்களை பற்றி கேட்டா கொஞ்சம் கேள்ஸ் பற்றி கேட்போம். நிறைய கேள்ஸ் வேலையும் கோயிலுக்கு வந்து சம்பந்தத்தையோ காரக்காலமே கதையோட வாய்க்க மாட்டோம், இல்லாட்டி புள்ளியாற்ற மாம்பழத்தை வாய்க்க மாட்டோம். மாம்பழத்தை வாய்க்க மாட்டேன்னா மாப்பிள்ளை கதை தான் கேட்கணும். அதை தெரியும். அந்த காலத்துல சிவனுக்கு கண்ணில ஒரு சிறுவி சத்தம் இருந்ததை நிறுத்தி விட்டு கண்ணப்பனார் என்ன செய்தார், தனது கண்ணை தோண்டி கொடுத்தார். இதில் எவராவது ஒரு லிட்டர் சத்தம் கொண்டு வந்து கொடுங்கள் பாப்போம், அது கையகருக்கு தேவை என்றால் எங்கே கொடுக்கிறீர்கள்? உங்கள் சுகபோகத்திற்காக மட்டுமே நீங்கள் வாழ்கிறீர்கள் தவிர இப்பொழுது தற்காலத்தில் ஆன்மீகத்திற்கு எந்த வித இடம் இல்லை. அதையும் உதவியாக கூறுகிறேன். சமுதாய முன்னேற்றத்திற்கு அதிகம் அவசியமானது அறிவியல் தான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.